அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது? 2026ஆம் ஆண்டில் கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல், குருவினுடைய உச்சம், சனியினுடைய பெயர்ச்சி என பல கிரகநிலைகளில் மாறுதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான ஆண்டாக மாற்றி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வருடத்தில் 6 கிரக நிலைகள் உச்சபலம் பெற போகின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், சந்திரன், புதன் என 6 கிரக நிலைகள் உச்சபலம் பெற்று மாறி மாறி வலம் வரக்கூடிய இந்த ஆண்டில் முழுமையாக குரு பகவான் பிற்பகுதியில் உச்சபலம் பெற்று வலம் வர போகிறார். எனவே கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைய போவதால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கும் ஆண்டாக இந்த வருடம் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த 2026ஆம் ஆண்டில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். உச்ச பலம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே பல நல்ல மாற்றங்களை ராசியின் அதிபதியான சந்திரன் பல வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சூரியனின் ஆண்டாகவும் 2026ஆம் ஆண்டு பார்க்கப்படுகிறது. எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு பல நெருக்கடிகளை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்க முடியும். சூரியன், சுக்கிரன், புதன் என இந்த 3 கிரகநிலைகளும் ராசியின் அதிபதியான சந்திரன் என மொத்தமாக இந்த 4 கிரகநிலைகள் இந்த வருடத்தில் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகின்றன. எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் பெரும்பாலும் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெறும்போது நிறைந்த நன்மையை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரகநிலைகள் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பல நெருக்கடிகளிலிருந்து விலகுவதோடு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வருடத்தின் இறுதியில் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய வகையில் ராகு கேது பயிற்சி நடைபெறும் போது குருவுடன் இணைகிறாருங்க கேது. எனவே அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதியான குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே குரு பகவான் ஜென்மத்தில் அமர்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் குரு பகவான் ஜென்மத்தில் உச்சபலம் பெறுவது நிறைந்த நன்மையை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கும் போதுதான் ராமர் வனவாசத்திற்கு சென்றார். ஆனால் அந்த ராமர் அவதரிக்கும் போது குரு பகவான் உச்சபலம் பெற்றிருந்தார். எனவே ஜென்மகுரு என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு உச்ச குருவாக தான் அவர் பார்க்கப்படுகிறார். எனவே எல்லா வகையிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. அது மட்டுமல்லாது ராமரின் அவதாரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றுதான் வனவாசம். அந்த அவதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில்தான் அவர் வனவாசம் சென்றாரே தவிர ஜென்ம குருவால் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே அதிரடியான மாறுதல் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் அமோகமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் உச்சபலம் பெற்று ஜென்மராசியில் அமர்ந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை வலுவாக பார்க்கப்படுகிறார். எனவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குருவின் பார்வையால் அபரிவிதமாக உங்களை தேடி வரும். அடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தடை தாமதம் சிக்கல் சிரமமின்றி அவற்றை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. வருடத்தின் முற்பகுதியில் விரயத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் பல்வேறு வகையான வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்காத வகையிலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் எதுவும் பிரச்சனையை ஏற்படுத்தாத வகையில் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே இந்த 2026ஆம் ஆண்டை ஒரு பொற்காலமாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய
பல நெருக்கடிகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கும் ஆண்டாக குருவின் அமைப்பு நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9 முழுமையாக இந்த வருடம் முழுவதும் பலம் வரப்போகிறாருங்க. அதே சமயம் பாக்கியத்தின்படி பார்த்தாலும் மார்ச் 29ஆம் தேதி முதல் அஷ்டம சனியின் ஆதிக்கம் முழுமையாக வீழ்ந்து மிக சிறப்பான வளர்ச்சியை பெறும் ஒரு ஆண்டாக இந்த வருடம் அமைய போகிறது. எனவேதான் சனி பகவான் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான பொற்காலமாக இந்த ஆண்டு அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். பொருளாதார பற்றாக்குறைகள் முற்றிலுமாக விலகும். தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு மிக வலுவாக கிடைப்பதால் உறுதியாகவே நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் அமைவதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு பொற்காலமாக இந்த தருணத்தை மாற்றுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குருவின் உச்சம், சனியினுடைய பாக்கிய சஞ்சார அமைப்பு என இரண்டுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு நவம்பர் மாதத்தில் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். தனது சஞ்சார தூரத்தில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ராகு மிக வலுவாக இறுதியில் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி சப்தமத்தில் நுழைகிறார். அஷ்டமத்தை விட்டு ராகு விலகும் ஆண்டாக பார்க்கக்கூடிய இந்த 2026 ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் உண்டு. அது மட்டுமல்லாது பாதிக்கு மேல் அஷ்டமத்தில் கடக்கக்கூடிய தருணத்தில் உறுதியாகவே ராகுவினுடைய வீரியமும் குறைகிறது. எனவே இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே அஷ்டம ராகுவின் அமைப்பு இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலிருந்து இந்த வருடத்தின் இறுதியில் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறார். எனவே அதிரடியான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பொதுவாக குரு பகவான் தனித்து வலம் வருவதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வருவது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும். அந்த வகையில் ஜென்மராசியில் ராகு சுப பார்வையை செலுத்தக்கூடிய வேளையில் கேதுவுடன் இணைந்து குரு வலம் வருவதால் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு மற்றும் கேதுவின் இணைவு என்பது உறுதியாகவே ஜென்மராசியில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகரான செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. மங்களகாரகரான செவ்வாய் உச்சபலம் பெறும் ஆண்டாக பார்க்கப்படுவதால் உறுதியாகவே மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு கடகராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. எனவே நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூடும் வேலையாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் உறுதியாகவே வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாறுதல் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்.